ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை உணவுகள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிலக்கடலை வச்சு ரொம்ப சூப்பராக காஜு கத்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது முந்திரி பருப்பில் செஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. தேவையான பொருட்கள்: நிலக்கடலை, முந்திரி, சர்க்கரை. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நிலக்கடலையையும் முந்திரியையும் அரைச்சிடலாம். நல்லா வறுத்த கடலையை எடுத்துக்கோங்க. வறுக்காத கடலை எடுத்தீங்க அப்படின்னா கடையில் போட்டு நல்லா வறுத்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 முந்திரி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பவுடர் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். அடுத்தது அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்க, இது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரியும் நிலக்கடலையும் போட்டுடலாம். இதை நல்லா கைவிடாமல் கலக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கும். கலக்க கலக்க நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், இது கெட்டியாயிட்டே இருக்குது. இது இன்னும் நல்லா கெட்டியாகணும். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பட்டர் ஷீட் அல்லது நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பீஸ் போட்டுடலாம். அதுக்கு ஒரு கத்தி இல்லை பீஸா கட்டர் எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. காஜு கத்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நிலக்கடலையில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.